எல்லாருக்குமே நன்மை வாழ்த்துக்கள். ஹalleluya. இந்த காலவழியில கூட ஸ்தோத்திரம் ஒரு சில காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய செய்தி நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம் இது ரொம்ப சின்ன காரியம், இது எப்படி, இது ஆகாது, இது உதவாது, இதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில நேரங்களில் அவைகளை அல்ல தட்டி விட்டு விடுகிறோம். இந்த பணமா இதுல என்ன செய்ய முடியும், ஐயோ நான் எப்படி என்ன பண்ண முடியும், அல்லது என்னுடைய விசுவாசம் எனக்கு நான் அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வியாதியத்திற்கா ஜெபம் பண்றது, இப்படி நம்ம எல்லாத்துக்குமே சின்ன சின்ன காரியம் சின்னதுன்னு சொல்லிட்டு நாம் அதை அல்ல தட்டி விட்டு விடுகிறோம். ஆனால் இந்த காலவழியில சிறிய காரியங்களை வைத்து கர்த்தர் எப்படி மகத்தான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறார், செய்தும் இருக்கிறார், அவர் எப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹalleluya. வாசிங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஆமென். இங்க நம்ம பார்க்கும்போது எலியாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். எலியா இடத்துல கர்த்தர் பேசின காரியங்கள், ஸ்தோத்திரம், எப்படி கர்த்தர் கேரித் ஆற்றங்கரையில் இருந்து அவரை போஷித்து அடுத்ததாக சாரிபாத் என்கிற விதவை கிட்ட கர்த்தர் அனுப்புகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வேதத்துல நாம் வாசிக்கும் போது முதல் இடம் அதை கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஆமென். கர்த்தருக்கு முதல் இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டு ரொம்ப எதிர்பார்க்கிறார். அப்படின்னா ரொம்ப வைராக்கியம் உள்ளதான ஒரு தேவன் போல முதல் இடத்தை எனக்கு கொடுத்துருங்க. ஏன் அவ்வளவு வைராக்கியமா சொல்றாருன்னா அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சில வசனங்களை வாசிங்க. உபாகமம் 26ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய், தமது நாமம் விளங்கும்படி அவர் தெரிந்து கொண்ட இடத்துல என்ன செய்யணுமா, அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டும், அதை வைக்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்ன வாசிக்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியா சொல்லுகிறார். the first preference கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஆமென். முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும், முதலாவது கர்த்தரை தேடணும், முதல் கனியை கர்த்தருக்கு கொடுக்கணும். என்னாகுமோ 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். முதல் பலன், அதாவது வாசிங்க, முதல் பேரான பலனையே கர்த்தருக்கு கொடுக்கணும். என்னாகுமோ நம்பர்ஸ் 3:13. என்னாகுமோ 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முதல் பேரானவை எல்லாம் என்னுடையவை, முதல் பேரானவைகள் எல்லாம் என்னுடையவைகள். அது ஒருவேளை பிள்ளையா இருக்கலாம், ஆட்டு மந்தையில இருக்கலாம், மாட்டு மந்தையில இருக்கலாம், இல்ல கழுதை குதிரை எதுவா இருந்தாலும் சரி, முதல் பேரானவைகள் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. ஸ்தோத்திரம். ஹalleluya. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இங்க கூட முதல் கனியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. யாத்திராகமம் 22:29. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். ஆமென். முதல் என்னது வாசிக்கலாம்? வாசிங்க இன்னொரு முறை. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்திலே முதலாவது இருக்கிற எதுவா இருந்தாலும் அதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்க சொல்றாரு? அவருக்கு என்ன இல்லையா? ஏன் கொடுக்க சொல்றார்? அததான் இந்த காலவழியில நம்ம பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். வார்த்தைதான 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல எலியாவை கர்த்தர்
எலியா தீர்க்கதரிசியை போஷிப்பதற்கு ஒரு பணக்கார வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம் இல்லைங்களா? ஆமென். இல்ல ஒரு இன்னொரு தீர்க்கதரிசி கிட்ட அனுப்பியிருக்கலாமே, அல்லது ராஜா கிட்ட அனுப்பியிருக்கலாமே. ஆனா ஏன் கர்த்தர் ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்பினார் என்றால், எலியாவை போஷிப்பதற்காக அல்ல. அனுப்பின நோக்கமே விதவையை ஆசீர்வதிக்கும்படியா. ஹalleluya. விதவையை ஆசீர்வதிக்க வேண்டும். அவனுடைய விதவையோட நிலைமை, விதவை என்று சொன்னாலே ஒன்றும் இல்லை என்றுதான் அர்த்தம். ஆமென். கணவர் இல்லை, பணம் இல்லை, பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை, மற்ற எந்த விதமான செல்வாக்கு. ஏன்னா அந்த நாட்களில் அங்க பஞ்சம் இருந்துச்சு. எவ்வளவு வருஷம்? 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யல. ஆமென். சோ அந்த ஒண்ணும் இல்லாத அந்த நாட்களிலே கர்த்தர் விதவையினிடத்தில் அனுப்புகிறார் என்று சொன்னால் எலியாவை போஷிப்பதற்காக அல்ல, விதவையை ஆசீர்வதிக்கும்படியாய். ஹalleluya. வாசிங்க அதே 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம். இப்போ வெறும் அந்த 17ஆம் அதிகாரத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். விதவையினிடத்தில் அனுப்புகிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. ஆமென். இங்க நம்ம வாசிக்கிறோம் கேரி தாத்துக்கரே தங்கியிருன்னு சொல்றாரு. இங்க சாரிபாத் வீட்டுல கூட போயிட்டு தங்கியிருன்னு சொல்றாரு. அடுத்து வாசிங்க, அப்படியே வாசிங்க. உன்னை பராமரிக்கும்படி பாருங்க, உனக்கு சாப்பாடு கொடுக்கும்படி அப்படின்னு சொல்லல, பராமரிப்பு அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். சாப்பாடு, தங்குற இடம், அதாவது விசாரிப்பு, பாதுகாப்பு எல்லாமே இருக்கிறதான ஒரு இடம் தான் இந்த விதவின் வீடு. விதவின் வீட்டுல எல்லாம் இருக்குமா? இருக்காது. இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, விதவையாய் நினைக்கிற ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எலியாவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படியாய். ஹalleluya. ஒண்ணுமே இல்லாத வனாந்திரத்திலே தேடி தாத்துக்கரையிலே உட்கார்ந்தா உன்னையும் என்னால் ஆசீர்வதிக்க முடியும், போஷிக்க முடியும் என்று சொல்லி தீர்க்கதரிசிக்கு போதிக்கும்படியாய் அல்லது அவனுக்கு சுட்டி காட்டும்படியாய் கர்த்தர் இந்த காரியங்களை செய்து வருகிறார். இங்க பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன். ஆமென். இடுவேன் இல்ல, இட்டேன். ஆல்ரெடி சொல்லிட்டுக்கிறாரு. அப்பா உனக்கு முன்னமே நான் சொல்லி வச்சிருக்கிறேன். யாருக்கு? ஒரு விதவைக்கு. விதவைக்கிட்ட என்ன இல்ல? ஒண்ணுமே இல்ல. கீழே நம்ம வாசிக்கும் போது பார்த்து பாருங்க. வாசிங்க 10ஆம் வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். பாருங்க, எலியா சாப்பாடு கொண்டு வான்னு சொல்லவே இல்ல. ஆமென். என்ன ஒரு அழகான ஊழியத்தினுடைய காரியங்களை பாருங்க. நீ ஆட சொல்லிக்கிற உன்னை போஷிப்பதற்கு, உன்னை பராமரிப்பதற்கு ஒரு விதவை கட்டளையிட்டேன்னு சொல்லியிருக்காரு. நீ போயிட்டு எனக்கு சாப்பாடு கொண்டு வான்னு ஃபர்ஸ்ட் கேட்கவே இல்லை. குடிக்கிறதுக்கு தண்ணீர் எடுத்துட்டு வா. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பவும் கையில கொண்டு வா அப்படின்னு சொல்ற. அப்போ விதவை என்ன சொல்றாங்க? அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவு, கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொருத்துகிறேன் என்றால். ஒரு அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு 2 விறகு போதுமா? அப்படின்னா ஒரு 2 விறகு வச்சு ஒரு சரி நம்ம காலத்துல சொல்ல ஒரு சப்பாத்தி பண்ணோம்னா இப்ப கூட நம்ம 2 விறகு வச்சு சப்பாத்தி பண்ணவே முடியாது. அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு அம்மா. ஆமென். ஒண்ணுமே இல்ல, ஒரு பிடி மாவு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு பிடி மாவுல சப்பாத்தி 2 பேருக்கு பண்ண முடியுமா? முடியாது. கொஞ்சம் எண்ணெயில கட்டி கூட பரவாயில்ல, சுகா சப்பாத்தியா சாப்பிடலாம். ஒரு பிடி மாவுல எப்படிங்க 2 பேருக்கு சப்பாத்தி ஆகும்? அதையாவது நம்ம சாப்பிட்டுட்டு சாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த விதவை அம்மா சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? கரெக்ட், பயப்படாத, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நீ போய் செய்யறப்போ ஒரு சிறிய அடையை எனக்கு உண்டு பண்ணி எடுத்து வா. அந்த சிறிய அடை எப்படி இருக்கணும்? முதல் அடையா இருக்கணும். ஆமென். நீ சாப்பிட்டுட்டு மிச்சம் கொண்டு வராத, முதல் அடை. கர்த்தர் முதலை எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்க வேண்டும். ஆமென். காலை எழுந்த உடனே கர்த்தருக்கு முதலிடம், ஜெபம்தான் முதலிடம், தேவனோடு பேசுவதுதான் முதலிடம். ஹalleluya. கர்த்தரோடு முதல் பேசிட்டு அந்த நாள் முழுவதும்
அவர் வச்சு என்ஜாய் பண்றதுக்காக இல்ல, அவருக்கு பசி ஆற்றுவதற்காக அல்ல, அவருக்கு ஏதோ தேவைப்பட்டதுக்காக அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் கேட்பதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் விதவையை ஆசீர்வதிக்க வேண்டும். விதவையிடத்தில் எதுவுமே இல்ல, ஆனா இந்த சிறிய அடைய கொண்டு விதவை பஞ்சம் தீருகிற வரைக்கும். ஹalleluya. கீழே என்ன வாசிக்கிறோம்? 15 வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் கீழ்ப்படிகிற பிள்ளைகளுக்கு உள்ளதான ஒரு ஆசீர்வாதம். எப்ப நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறோமோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறோமோ, கர்த்தர் எப்படி அபரிதமாய் abundance blessing கர்த்தர் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமென். எலியா 14 வசனத்துல சொல்றாரு, அதாவது 13 வசனத்துல சொல்றாரு, சிறிய அடை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழை கட்டளையிடும் நாள் மட்டும். ஆமென். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்றோம்? மழை மழைன்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அதை கர்த்தர் அடைத்து போட்டு வச்சிருக்கார். அது கொடுக்கிற வரைக்கும். ஆமென். நம்முடைய பிரச்சனைகள் தீருகிற வரைக்கும், நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகள் தீருகிற வரைக்கும், நம்முடைய பண நெருக்கடி மாறுகிற வரைக்கும், ஹalleluya, நம்முடையதான பலவீனங்கள் மாறுகிற வரைக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமானால் முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். முதல் பணம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். முதல் நம்முடைய ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, முதல் சர்ச்சுக்கு போடுங்க. அது எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து அது பழக்கம். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஃபர்ஸ்ட் நல்ல புது துணி எங்கேயும் போட மாட்டேன், ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு தான் போடுவேன். அது இன்னைக்கு அது அப்படிதான் செய்துட்டு வரோம். வேற எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு, ஃபர்ஸ்ட் சபைக்கு, ஃபர்ஸ்ட் கர்த்தரை மகிமைப்படுத்துவதே, ஃபர்ஸ்ட் கர்த்தரை கனப்படுத்துவதே நம்முடைய நோக்கமா இருக்க வேண்டும். அப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. இங்க ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு ஒரு சிறிய அடை. கர்த்தர் நிறைய கேட்கறதுல சின்னதா கேட்கணும். ஒரு சிறிய அடை. நம்ம இது சின்ன அடை போய் இவரு போய் எப்படி கொடுத்ததை விட அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. என் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அது சின்னதோ பெருசோ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது கர்த்தர் பஞ்சம் தீருகிற வரைக்கும், மழை பெய்கிற வரைக்கும், உன்னுடைய குறைச்சல் மாறுகிற வரைக்கும், உன்னுடைய பலவீனம் மாறுகிற வரைக்கும், உன்னுடைய குடும்பத்துல சமாதானம் நிலைநிறுகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அவர் என்ன வாசிக்கிறோம்? நாள் மட்டும், தேசத்தின் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. யார் சொல்றாரு? தீர்க்கதரிசி நான் சொல்றேன்னு சொல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஒரு நாளும் அது கீழே வேஸ்டா போகவே போகாது. அவர் சொன்னா அது அப்படியே செய்வார். அவர் கட்டளையிட்டு அப்படியே நிற்க. ஹalleluya. வசனத்தை தான் வாசிக்கிறோம். என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே வல்லமை இருக்கிறது. என்னோட ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. என் ஆண்டவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் விரும்புறது நான் முதல் இடத்தை விரும்புகிறார். முதல் இடத்தை கர்த்தர் விரும்புகிறார். அதை நம்ம செய்யும் பொழுது மழை பெய்ய ஆண்டவர் கட்டளையிடுகிற வரைக்கும், ஹalleluya, என்ன செய்யுமா? கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை. எப்படிங்க? ஒரு பிடி மாவுதான், ஒரு பிடி மாவுதான். இப்ப ஒரு பிடி மாவு வச்சு தானே செஞ்சுட்டாங்க. இதுல பாருங்க இன்னொரு காரியம். ஒரு பிடி மாவு வச்சுதான் அந்த அம்மா ஒரு சிறிய அடைய கொண்டு வந்து கொடுத்தாங்க. மிச்சத்துல ஒருவேளை அவங்க 2 பேர் செஞ்சு சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப மிச்ச மாவு எங்கிட்டு வந்திருக்கும்? கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒன்றுமில்லாததிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அம்மா அடைய கொண்டு போய் எலியா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரதுக்குள்ள பானையில மாவை கத்த உண்டு பண்ணிருப்பார், கலசத்துல எண்ணெயை கத்த உண்டு பண்ணிருப்பார். நான் நினைக்கிறேன். இல்லன்னா எப்படிங்க பஞ்சம் தீருகிற வரைக்கும் எடுக்க எடுக்க சுருக்கிறதான ஒரு காரியம்.
எடுக்க எடுக்க பானையில மா வந்து கொண்டே இருந்திருக்கு, கலசத்துல எண்ணெய் ஊறிக்கொண்டே இருந்திருக்கு. ஹalleluya. இதுதான் கர்த்தர் செய்கிறதான அற்புதம். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிற அற்புதம். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிற அற்புதம். ஓ ஸ்தோத்திரம். திருப்படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிறதான அற்புதம் இதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் கேட்பது நமக்கு தெரியாது. கொஞ்ச நேரம், கொஞ்ச கணம், கொஞ்ச துதி, கொஞ்ச ஜெபம், கொஞ்ச விசுவாசம், இத நம்ம கர்த்தருக்கு கொடுத்துட்டா போதும், பஞ்சம் தீர்கிற வரைக்கும். என்ன வார்த்தை 5 வசனத்துல 16 வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. சின்ன சின்னது என்று சொல்லி விட்டுற வேண்டாம். அந்த சின்னதுல தான் பெரிய ஆசீர்வாதங்களை கத்த வைத்திருக்கிறார். ஹalleluya. இரண்டாவது வாசிக்கலாமா? மத்தேயு 14 அதிகாரம் 15 இருந்து. இங்க நம்ம வாசிக்கிறதான காரியம் என்னன்னா 5:2 மேல். ஆமென். சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமாய். அப்படியே வைத்துக் கொள்ளுங்க, அந்த பகுதி அப்படியே வச்சுக்கோங்க. 14 அதிகாரம் 23 வசனத்துல 15 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, சாயங்காலமான நேரம். ஆமென். வசனங்களை கேட்கிறார்கள். நல்ல ஆவிக்குரிய தாகம் உண்டு, வாஞ்சை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவர்கள் இருக்கிற நேரம் வந்து அதாவது சாயங்காலமான நேரம், இருள் சூழ போகிறதான நேரம், அந்தகாரம் சூழ்ந்து கொள்ள போகிறதான ஒரு நேரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில கூட எத்தனை நேரங்களில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கு. எத்தனை நேரத்துல அந்தகாரம் சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு நேரம், எத்தனை நேரத்துல பலவீனம் ஆட்கொள்ளுகிற, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சது என்று நினைக்கிறதான நேரங்கள், எத்தனை நேரத்துல வனாந்தரமான ஒரு வாழ்க்கையை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். எந்த விதமான ஆசீர்வாதமே இல்லாம, சில நேரத்துல கர்த்தருடைய சத்தத்தை கூட கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை, சில நேரத்துல ஆவியோட பிரசன்னத்தை கூட உணர முடியாத ஒரு சூழ்நிலை, எத்தனை நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமான வாழ்க்கையை நாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை நேரத்துல சாயங்காலமான நேரம், இருள் சூழ போகிறதான ஒரு நேரத்துக்கு உள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட தேவன் அங்கே இருப்பாரானால், தேவன் அந்த இடத்துல இருக்கும்படி நாம் இடத்தை கொடுப்போமானால், கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அந்த இடத்துல சீஷர்களுக்கு சொல்றாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, இருள் சூழ நேரம் ஆயிடுச்சு, இது வனாந்தரமா இருக்குது, ஜனங்கள் இப்படி உட்கார வச்சிருந்தாங்க, எப்படி அவர்களை போய் பணத்துக்கு அப்பங்களை வாங்கும்படி அனுப்பிவிடுன்னு சொல்றாங்க. ஆனா சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு அப்பத்தை கொடுங்க, நீங்களே அவர்களுக்கு போஜனத்தை கொடுங்கன்னு சொல்றாரு. ஹalleluya. அப்போ என்ன நடந்துச்சு? ஒரு சிறு பையன் கிட்ட, ஆமென், வசனத்துல வாசிக்கிறோம், அங்க கூடி இருந்த ஜனங்கள், பிள்ளைகள், ஸ்திரீகளை விட்டு 5000 ஆண்கள், புருஷர்கள் மட்டும் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை பேருங்க? 5000 புருஷர்கள். பொதுவா நம்ம ஒரு சென்சஸா ஒரு கால்குலேஷன் எடுத்தோம்னா, ஆண்களோட பெண்கள் தான் டபுளா இருப்பாங்க. இன்னைக்கு சபைகள்ல கூட அப்படிதான் இருக்கு. ஆமென். குடும்பங்களில கூட அப்படித்தான் இருக்கு, தேசத்துல கூட அப்படிதான் இருக்கு. ஆண்கள் 1 மடங்குனா பெண்கள் 2 மடங்கா இருக்கிறாங்க, பிள்ளைகள் 3 மடங்கு 4 மடங்கா இருக்காங்க. அப்போ ஆண்களே 5000 பேரா இருந்தாங்கன்னு சொன்னா, அப்போ பெண்கள் எப்படி இருந்திருப்பாங்க? எப்படி ஒரு 10-15 ஆயிரம் ஜனங்கள் கூடி இருக்கிறதான ஒரு இடத்துல, ஆமென், எண்ண முடியாத ஒரு இடத்துல, எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில, இருள் சூழ்ந்ததான ஒரு நேரத்துல, வனாந்தரமான ஒரு இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்பேற்பட்ட நேரங்கள், அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது கூட அவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். மேலோட்டமாய் பார்க்கும்போது இது முடியாது, இது ஆகாது, இது நடக்க
அப்பம், 2 மீன், 5 அப்பம் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. ஹalleluya. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 18ஆம் வசனம். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். எப்போ நம்ம இங்க இருக்கிறதே 2 அப்பம் 5 மீன் தான். கரெக்ட்டா? 5 அப்பம் 2 மீன். மாறிட்டு பாத்தீங்களா? தவறு. 5 அப்பம் 2 மீன். ஆமென். இது நம்ம நினைக்கும் போது இந்த ஜனத்துக்கு இது என்ன பத்த விடு, நான் சாப்பிட்டுற விடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இத போய் கொடுத்தா என்ன நினைச்சுப்பாங்க? என்ன கேலி தான் பண்ணுவாங்க. இத கொண்டு போய் கொடுத்தாக்கா, ஏய் உனக்கு புத்தி இருக்குதா, இத போய் கொண்டாந்து கொடுக்குற இவ்வளவு பேருக்கு பத்துமா அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நினைக்கிறோம். நிறைய நேரத்துல இப்படி நினைச்சுதான் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இத கொடுத்தா போய் ஆமா, இது ஒரு சின்ன பணம், இது கொடுத்தா ஆமா, இது ஒரு சின்ன சாக்லேட், இத போய் யாருக்கு கொடுக்கிறது? நீ கொடுத்து பார், சின்னதுதான், கேவலமானதுதான், இது முடியாதுன்றதுதான். ஆனா ஆண்டவர் கையில கொடுத்து பார். அது எப்போ கர்த்தருடைய கரத்துல போகிறதோ, எப்போ கர்த்தருடைய கரத்துல உன்னுடைய காரியங்கள் போகிறதோ, உன்னுடைய சிறிய ஜெபம் எப்போ தேவ சமூகத்துல போகுதோ, உன்னுடைய சின்ன உபவாசம் என்னால உபவாசிக்க முடியல, ஓ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நான் விட்டு நான் உபவாசிக்கிறேன், மத்தியானம் வரைக்கும் தான் எனக்கு உபவாசிக்க முடியும், என்னுடைய லஞ்ச் கூட என்னால பிரேக் பண்ண முடியல, என்ன பலவீனம் அப்படிப்பட்டது, நான் இவ்வளவுதான் உபவாசிக்க முடிக்கும் நினைச்சு தேவ சமூகத்துல காத்திருக்கிறியா கர்த்தருடைய பிள்ளையே? அந்த ஜெபத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அந்த உபவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். சில நேரத்துல என்னால முடியல, நான் வேற ஏதாவது குடிச்சாவது நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதை கூட கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஆமென். ஹalleluya. கொஞ்ச நேரம், கொஞ்சம் பணம், கொஞ்சம் பொருள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அது முதலாவது கர்த்தருடைய கரத்துல போகணும். அந்த கர்த்தருடைய கரத்துல கொடுத்துருங்க. என் ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் தான், அந்த கொஞ்சத்தை கொண்டு நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 15,000 ஜனங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். உன்னால முடியாது, உன்னால முடியாது. ஒரு சின்ன குடும்பத்தை உன்னால அந்த சின்ன பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியாது. ஆனா கர்த்தரிடத்துல கொடுத்து பார், உன் குடும்பத்தை கர்த்தருடைய கரத்துல பிரச்சனையை கொடுத்து பார், இருக்கிற கொஞ்சம் பணத்தை கர்த்தருடைய கரத்துல நீ கொடுத்து பார், கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்ன பார்க்கிறோம்? 20ஆம் வசனத்துல அவர்கள் எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு, இங்க கூட பாருங்க 2 மீன் தான், 5 அப்பம் தான். ஆமென். அது எடுக்க வந்துட்டே இருக்கு. என்னங்க அற்புதம் இது? நீ எடுக்க உன் பேங்க் பேலன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும். நீ செலவு பண்ண உன் கையில பணம் இருந்து கொண்டே இருக்கும். நீ கொடுக்க உன் வாழ்க்கையில ஓ ஸ்தோத்திரம் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஹalleluya. பாரு, இதெல்லாம் நம்மள நினைக்கிறதே இல்ல பாருங்க. அப்படிதான், அதுதான் கர்த்தருடைய மகிமை. இது மேஜிக் இல்ல, இது கர்த்தருடைய மகிமை. ஹalleluya. 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூட நிறைய மீதியானதை எடுத்தார்கள். ஆமென். இது எதுக்கு கர்த்தர் மீதியா வைக்க பண்ணினார்? அது கரெக்டா 12 கூட என்ன அவிசுவாசம் உள்ள சீஷர்களே, அவங்கள அனுப்பிடுங்க, எங்கேயாவது போய் கடையில வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே. ஆமென். எங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்ல, வாங்க முடியாதுன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு பாரு, நீங்களும் என்னுடைய சீஷர்கள் தானே, என்னை பின்பற்றி வருவங்க தானே. உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? உங்களுக்கு ஏன் அவிசுவாசமாய் வந்துச்சு? உங்களுக்கு ஏன் என் மேல பற்றுதல் இல்லாம போய்விட்டது? நீங்களும் என்னை நம்பாம போயிட்டீங்களே. அதை சுட்டி காட்டும்படியா கர்த்தர் 12 கூட நிறைய மீதியாக எடுத்தார். ஹalleluya. வாங்க, முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த உனக்கு ஒரு, பேதுருவே உனக்கு ஒரு பாஸ்கெட், யோவானே உனக்கு ஒரு பாஸ்கெட், அந்திரேயாவே உனக்கு ஒரு பாஸ்கெட் என்று சொல்லி யூதாஸ் காரியத்துக்கு ஒரு பாஸ்கெட் கொடுத்து 12 பாஸ்கெட்டுகளை கர்த்தர் நிறைய 12 பேருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் கர்த்தருடைய மகிமை. சின்னதா 2 மீன் 5 அப்பம் தான், அதை கொண்டு கர்த்தர் பராக்கிரமமான காரியத்தை செய்ய வல்லவராக. சோ சின்னதென்று நம்ம நினைச்சு தள்ளிடாதீங்க, அதை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்த வாக்கிங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வாசிங்க.
2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம். இங்க ஒரு அம்மா 1 ராஜாக்கள் எலியாவை குறித்து பார்க்கிறோம், 2 ராஜாக்கள் எலிசாவை குறித்து பார்க்கிறோம். இங்க ஒரு அம்மா, அவங்க யாரு? தீர்க்கதரிசி புத்திரர்களில் ஒருவனுக்கு மனைவியா இருந்தவர். அப்போ தீர்க்கதரிசியுடைய மனைவி. ஆமென். அவங்க சொல்றாங்க, என் கணவர் பக்தி வைராக்கியமா வாழ்ந்தார், நல்லா ஜெபிக்கிற ஒருவர், நல்ல உபவாசிக்கிற ஒருவர், நல்ல ஆராதிக்கிற ஒருவர், நல்ல கர்த்தரை மேல் விசுவாசம் உள்ளதான ஒருவர், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒருவர். ஆனா அவரோ இறந்து போய் விட்டார். இறந்ததுனால கடற்காரர் வந்து ஹல்லேலூயா என் 2 பிள்ளைகளையும் அதாவது அடிமைகளாக கொண்டு போக வந்திருக்கிறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசிக்கு சொல்லும் பொழுது எலிசாவை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். ஆமென். வீட்டுல உன் இருதயத்துல உன் விசுவாசமான வாழ்க்கையில, ஆமென், உன் ஆவிக்குரிய ஜீவிதத்துல, உன்னுடையதான ஜெப குறிப்பில, நீ வேத வாசிக்கிறதான காரியத்துல என்னத்தை வச்சிருக்க? உன் வீட்டுல என்ன இருக்கு? உன் உள்ளத்துல என்ன இருக்கு? அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. ஆமென். என்கிட்ட இருக்கிறது 2 குமாரரையும் இப்போ அடிமையாக்கி கொள்ள போக கடனாளிகள் வந்திருக்காங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரு குடம் எண்ணெய். ஆமென். ஒரு குடம். ஆமென். குடம் நமக்கு நல்லா தெரியும், அது எவ்வளவு பெரிய குடம், அது செகண்டரி. ஒரு குடம் எண்ணெய், அது பெருசோ சின்னதோ அதை பார்க்கல. இந்த அம்மா சொல்றாங்க, ஒரு குடம் எண்ணெய் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. அப்போ எலியா என்ன சொல்றாரு? நீ போய் 3ஆம் வசனம். அப்பொழுது அவள், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கொண்டு வா. ஆமென். இங்க நம்ம வாசிக்கும் போது இங்க என்ன பார்க்கிறோம் சொன்னா, ஒரு ஆவிக்குரியதான ஒரு பிரிபரேஷன். ஆமென். உங்ககிட்ட இருக்கிறது ஒரு குடம் எண்ணெய், கரெக்ட். அத வச்சு உன் கடனாளிகளை தீர்க்க முடியாதனால தான் தீர்க்கதரிசி கிட்ட வந்து நீ சொல்ற. ஆமென். உன்னால முடியல, ஆனா இப்போ நான் சொல்றத நீ செய்வாய் என்று சொன்னால் என்ன சொல்றாங்க? நீ அயல் வீட்டுக்காரர்கிட்ட போய் என்ன செய்? வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. ஆமென். அப்ப இந்த அம்மா கிட்ட வெறும் பாத்திரம் கூட இல்ல. ஆமென். இந்த அம்மா கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒண்ணே ஒரு குடம் எண்ணெய் மட்டும். அப்ப இந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே இந்த அம்மா ஒரு ஆவிக்குரிய பிரிபரேஷன் செய்யறாங்க, ஒரு ஆவிக்குரிய ஆயத்தத்தை செய்யறாங்க. என்ன ஆயத்தம் அது? நாம் எப்பவுமே கர்த்தரிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஆயத்தம் தேவை. ஹல்லேலூயா. இந்த அம்மா கிட்ட வெறும் பாத்திரம் இருந்தா உன் வீட்டுல போய் எல்லா வெறும் பாத்திரங்களை எடுத்துட்டு வந்து தீர்க்கதரிசி சொல்லி இருப்பாரு. ஆனா இந்த அம்மா கிட்ட வெறும் பாத்திரமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய உள்ள வெறுமையா இல்ல, நம்முடைய செயல்கள் வெறுமையா இல்ல, எல்லாம் அப்படியே வேண்டாத ஒரு குப்பை தொட்டி போல வேண்டாததெல்லாம் போட்டு நம்ம ரொப்பி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் வெறும் பாத்திரங்கள் தேவைப்படுகிறது. அப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த பாத்திரத்துல நிரப்பப்படும். இன்னைக்கு நமக்கெல்லாம் என்னன்னா, நம்முடைய பாத்திரத்தை நல்லா நிரப்பி வச்சுட்டு என்ன நிரம்பி இருக்கு முக்கியமா சொன்னா அவிசுவாச நிரம்பி இருக்கு. ஜெபத்துக்கு போறோம், உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், முடிச்ச உடனே ஆண்டவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், நடந்தா நல்லா இருக்கும், நடக்குதோ என்னவோ தெரியல, அடுத்த சென்டென்ஸ் அடுத்த பேச்சை தான் நம்ம வாழ்க்கையில வருது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவிசுவாசத்தை ஃபுல்லா ரொப்பிட்டு நீ தேவசமூகத்துல வந்தா எந்த ஆசீர்வாதங்களும் வரவே வராது. நம்முடைய பாத்திரத்தை காலியாக்க வேண்டும். எப்படி காலியாக்கணும்னா தேவசமூகத்துல உட்காரணும். தேவசமூகத்துல உட்கார்ந்து நம்ம வெறுமையாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னை நான் வெறுமையாக்குற சுவாமி, அப்பா உன் பாதத்துல வருகிறான். ஆண்டவரே, என்னை வெறுமையாக்கி, ஹல்லேலூயா, என்னுடைய பேரு புகழ், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம், என்னுடைய புத்தி எல்லாவற்றையும் வெற்றி கட்டாது வெறுமையா என்ற சமூகத்துல வர சுவாமி என்று சொல்லி தேவ சமூகத்துல உட்கார்ந்து இங்க இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அதாவது நீ போய் அவனுடைய
உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வெறும் பாத்திரங்களை கொண்டு வா. ஆமென். வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு குடம் எண்ணெய், வீட்டுக்குள்ள இருக்கிறது வெறும் ஒரு குடம் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்போ வெறும் பாத்திரங்கள் உன்னால எவ்வளவு முடியுமோ. ஆமென். That is your capacity. நீ எவ்வளவு ஆண்டவர் சமத்துல காத்திருந்து ஜெபிக்க முடியுமோ, நீ எவ்வளவு ஆண்டவர் சமத்துல விசுவாசத்தோடு இருக்க முடியுமோ, நீ எவ்வளவு ஆண்டவர் சமத்துல கேட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ள எவ்வளவு உனக்கு தாக்கத்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ செய்து பார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ போய் சொல்ல, நீ 10 வயது வா 20 வயது சொல்லல, நீ போய் வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. உன்னுடைய தாக்கத்து, உன்னுடைய கெபாசிட்டி, உனக்கு எவ்வளவு திறமை இருக்கோ அவ்வளவு பாத்திரங்களை நீ வாங்கி கொண்டு வா என்று சொல்ல. வாங்கி கொண்டு வந்த பிறகு உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன், நீ தனியா போயிட்டு அந்த இருக்கிற எண்ணெய் பாத்திரத்துக்குள்ள ஊத்துன்னு சொல்லல, உன் பிள்ளைகளுடன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பஸ்தர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நாம் எதை செய்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டும். தேவன சமூகத்துல உட்கார்ந்தாலும் கர்த்தருடைய பார்வையிலே தேவன சமூகத்துல இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட உட்கார வேண்டும். கர்த்தருடைய ஜெபத்துல உட்கார்ந்தா கர்த்தருடைய பிள்ளைகளோடு, நம்முடைய பிள்ளைகளோடு நான் உட்காரணும். நாம் ஒரு வேதத்தை வாசித்தா பிள்ளைகளோடு கூட உட்கார வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் நன்மை கொடுத்தால் அது பிள்ளைகளிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும். பார், நம்ம இன்னைக்கு ஜெபித்தோம் இல்லையா? பார், கர்த்தர் எப்படி நம்மை அற்புதமா நடத்தினார். இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணமே, கர்த்தர் நமக்கு கொடுத்தார் பாருங்க. பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணேன், நான் உபவாசித்தேன், நான் பெற்றுக்கிட்டேன் இல்ல. குடும்பத்தின் தலைவர்களுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் எதை செய்தாலும் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசி சொல்லல, நீ போயிட்டு காலி பாத்திரத்துல என்னைய வாருன்னு சொல்லல, உன் பிள்ளைகளோடு கூட, உன் பிள்ளை, let the children also know who is our God. Hallelujah. நம்ம பிள்ளைகளுக்கு நாம் வணங்குற தேவன் யார் என்று தெரியணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஈசாக்கின் தேவன் மாத்திரமல்ல, ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல, அவர் உன்னுடைய என்னுடைய தேவனாக இருக்கிறார். ஹalleluya. பிள்ளைகள் சொல்லணும், எங்க அப்பாவுடைய தேவன், எங்க அம்மாவுடைய தேவன். ஹalleluya. என் தாத்தாவுடைய தேவன் என்று சொல்லணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்லணும்னா நீ பிள்ளைகளை உன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம். உள்ளே போய் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்தத ஒரு பக்கத்தில் வை என்றார். இந்த அதே போல அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க, எப்படி பாத்தீங்களா? எப்படி பார்த்தா? பிள்ளைகளை நில்லுங்க, நான் என்ன செய்யறேன் பாருங்கன்னு சொல்லல, பிள்ளைகள் பாத்திரங்களை கொடுக்க. ஸ்தோத்திரம். என்ன ஒரு ஒற்றுமை, என்ன ஒரு ஐக்கியம். கர்த்தர் செய்கிற காரியத்துல பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிறதான ஒரு ஐக்கியத்தை பாத்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வேதம் வாசிக்கிறேன், நீ ஜெபி. ஆமென். நான் ஜெபிக்கிறேன், நீ பாடு. ஹalleluya. இதுதான் ஐக்கியம் குடும்பத்துல. நான் தான் தலைவி, நான் ஜெபம் பண்ணிறேன், முச்சறேன், இல்லவே இல்ல. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாரும் பங்கை பெற்றுக் கொள்ள வேண்டும், எல்லாரும் ஒவ்வொரு வேலைகளை செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல விளங்கும். ஹalleluya. இந்த அம்மா என்ன செய்றாங்க? உள்ளே போய் அவள் தன் மகன் ஒருவனை பார்த்து இப்ப கொடுக்க அவள் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பெண் அவள் தன் மகனை ஒருவன் நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. எப்போ நம்முடைய பாத்திரம் காலியா இருக்கும் அது வரைக்கும் கர்த்தர் ஊற்றிக்கொண்டே. இன்னைக்கு நம்முடைய உள்ள, நம்முடைய வாழ்க்கை டஸ்ட்பினா மாறக்கூடாது. எப்போ அந்த சமுத்திரத்தை காலியா வச்சுக்கணும். எப்போ காலியா வைக்கிறோமோ அதுல கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். அதுல கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கொஞ்சமாய் என் தேவன் மகிமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். தேவனுடைய ஊழியக்காரன் சொன்னபடியே அவள் போய் என்னை விற்று கடன்களை தீர்த்து கொண்டாள்.
வெறும் கடந்திக்கிறதுக்கு மட்டுமா கர்த்தர் கொடுத்திருப்பாங்க, இவ்வளவு சம்பூர்ணமாய் வாழும்படியா கர்த்தர் அற்புதம் செய்தார். உன் வாழ்க்கையில கூட அதை செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 7ஆம் தரம் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழுப்புகிறது என்றார். அப்பொழுது அவர், நீ போய் ஆகாவை நோக்கி மழை உங்களை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை போய்விடும் என்று சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க என்ன வாசிக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஒரு சிறிய மேகம். ஆமென். எலியா இங்க நம்ம 18ஆம் அதிகாரத்துல 66, 36, 37 வசனங்கள் எல்லாம் வானத்துல தண்ணி வந்து அந்த வலியை பட்சத்து போட்டது எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன வாசிக்கிறோம்? 14ஆம் வசனத்துல, அதாவது 12, 41, 42 கூட வாசிங்க. பின்பு எலியாகாவை நோக்கி, நீ போம், போஜனம் பண்ணும், பெருமழை நிறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். சொல்லிட்டாரு, பெருமழை நிறைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லிட்டாரு. சோ ஆகா போயிட்டார். ஆகா போஜனம் பண்ண பானம் பண்ண போனார். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார், நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போடு கூட. ஆமென். நீ போய் பார். என கர்த்தர் சொல்லிட்டார், பெருமழை பெய்ய போதுன்னு சொன்னார். அதற்கு முன்னோடி என்னது? ஒரு கார்மேகம். ஹல்லேலூயா. ஒரு மேகம் கண்டிப்பா இருக்கும். அதை போய் பாருன்னு சொல்றார். இந்த வேலைக்காரன் சொல்றான், நான் போய் பார்த்தேன், எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. 7 முறை போய் பார்க்கிறான். 7ஆம் முறை தான் அங்க என்ன பார்க்கிறான்? ஒரு சிறிய மேகம், ஒரு உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம். உள்ளங்கை அத்தனை, நம்மளோட உள்ளங்கை எவ்வளவு பெருசு இருக்குங்க? எவ்வளவு பெரிய மனுஷனாங்க, அந்த உள்ளங்கை சின்னது தான். அவ்வளவு சின்ன மேகம் தான். சின்ன மேகத்தை வைத்து இவர் என்ன சொல்றாரு பாருங்க, மேகம் சின்னது, மழை உண்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்ல. அப்போ அந்த சின்ன மேகத்தை கொண்டு இந்த ராஜா பிரயாணம் கூட பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய மழையை கர்த்தர் பண்ண போகிறார். ஏன்னா 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யல, இப்பதான் மழை பெய்ய போகுது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சின்ன ஆசீர்வாதம் தான், சிறிய மேகம் தான். ஆனா உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ அதுல பிரவேசிக்க முடியாத அளவுக்கு, அதாவது உனக்கு அவ்வளோ நிறைய ஆசீர்வாதம் பொங்கி வருகிற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனா நீ அதை பார்க்க போகும்போது 7 முறை போய் பார்க்கணும். அப்படின்னா நீ பரிபூர்ண விசுவாசத்தோடு, பரிபூர்ணமான நம்பிக்கையோடு, பரிபூர்ணமான காத்திருப்போடு, பரிபூர்ணமான சகிப்பின் தன்மையோடு கூட நீ போய் அதை பார்க்கணும். ஹல்லேலூயா. பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நீ சோர்ந்து போயிடாதே. தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு எனக்கு நடக்கலன்னு சோர்ந்து போயிடாதே. ஐயோ இவ்வளோ நான் நாளா ஜெபிக்கிறேனே, உபவாசிக்கிறேனே, இது நடக்கலன்னு சோர்ந்து போயிடாதே. உனக்காக கர்த்தர் சிறிய மேகத்தை தோன்ற பண்ணுவார். உனக்காக ஒரு சிறிய மேகத்தை தோன்ற பண்ணுவார். அந்த சிறிய மேகமே நீ பிரயாணம் பண்ணக்கூடாத அளவுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ 45ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் பார்த்தது கையளவு சிறிய மேகம் தான். ஆனா இவங்க வெளியே வரதுக்குள்ள என்ன நடந்தது? வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்னோடினான். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தால் நீ ராஜாவுக்கு முன்னால ஓட முடியும்.
கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் நம்ம நினைக்கிற பெரிய பணக்காரன் நினைக்கிற அவர்களுக்கு மேலாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். விசுவாசம் வரலையா? ஹalleluya. சின்ன காரியம் தான், கையளவு மேகம் தான். ஆனா எப்ப நம்ம விசுவாசிக்கிறோமோ, எப்ப அப்படியே கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமோ, அப்போ கர்த்தர் உன்னை பலத்த ஜாதியாக்குவார், உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுவார். ஆபிரகாமுடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாம இருந்தது போல கர்த்தர் உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, பெரிய மேகம், சிறிய அப்பம், கொஞ்சம் எண்ணெய், ஹalleluya, 5 அப்பம் 2 மீன் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். வாழ்க்கையில கூட அதை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ ஜனமே, உன் வாழ்க்கையில கூட கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். சின்னது சிறியது கொஞ்சம் என்று நினைக்காதே, அதை கர்த்தருடைய கரத்துல கொடுத்து பார். கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுத்து பார். உன்னை அவர் வல்லமையாக எடுத்து ஆசீர்வதித்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்ன ஒரு அற்புதம் பாத்தீங்களா? நீங்க வீட்டுல போயிட்டு கூட இந்த வசனத்தை தொடர்ந்து நீங்க வாசிங்க. கர்த்தர் உங்களோட தனிப்பட்ட விதத்துல பேசுவார். என்ன சின்ன காரியம் என் வாழ்க்கையில எது சின்னதா இருக்கு, அதை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம், ஹalleluya. பலத்த காரியங்களை செய்கிறதான கர்த்தருடைய வல்லமை, மகிமையின் ஆண்டவர். ராஜா ரதத்துல ஓடுறான், ஆகாப் ராஜா. ஆனா எலிசாவோ என்ன செய்யறாருன்னா அறைய கட்டி கொண்டு ஓடுறாரு. இஸ்ரேலுக்கு ராஜாவுக்கு முன்னால ஓடுறாரு. உன்னை அப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ யாரு ரொம்ப வசதி உள்ளவங்க நினைக்கிற அவங்களுக்கு மேல உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யாரு பணக்காரன் நீ நினைக்கிற அவங்களுக்கு மேல உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவங்களுக்கு முன்னால நீ ஓட முடியும். ஜெபத்துல, வேத வாசிப்புல, காத்திருப்புல, உபவாசத்துல, கர்த்தருடைய மகிமையில, கிருபையில, அதற்கு மேலாக உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கலாமா? சின்ன காரியம் என்று சொல்லி தள்ளி விட்டுறாதீங்க. சின்னதை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய இருக்கிறார். வாழ்க்கையில அதான் செய்ய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நேற்று மென்று மாறாத ஜீவனுள்ள பிதாவே, எத்தனை நேரங்களில் இந்த வாழ்க்கையில இது கொஞ்சம், இது என்ன பத்தம், இது யாருக்கு கொடுப்பேன், என் விசுவாசம் இவ்வளவு தானே, இதை கொண்டு நான் வியாதிக்கு ஜெபிக்க முடியுமா, நான் ஜெபம் அற்புதம் நடக்குமா என்று சொல்லி அநேக நேரத்துல எங்க வாழ்க்கையை நம்ம பின்னிட்டு தள்ளி விடுகிறோம் ஆண்டவரே. ஆனா இந்த நாட்களில கர்த்தர் நாளில் எங்களோட இடைப்பட்டு முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொன்னீர். முதலாவது கனிகளை கர்த்தருக்கு கொடுக்க சொன்னீர். முதலாவது நேரத்தை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கும்படி இந்த காலவழியில எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜா. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கிருபை இருக்கட்டும். ஆவியான தொடர்ந்து இடைப்படுவீராக, நீர் பேசுவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருக்கு என்பதை நீ நன்றாய் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. ஆவியானவர் தொடர்ந்து இடைப்படும். ஆசீர்வதியும் ஆண்டவரை பலப்படுத்தும். கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் நாளுக்கு நாள் பலனடைந்து கர்த்தருக்கு என்று மகிமையுள்ள சாட்சிகளை ஜீவிக்கும்படி எங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்சத்தை இந்த கரத்திலே கொடுக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையில நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.